ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம நேசரேத்துக்கு மினிஸ்டர் அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. அதை தான் நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். அன்னைக்கு நேசரேத்ல பல இடங்கள்ல நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அப்படி என்ன நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நன்றி 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 நம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எம்பி கனிமொழி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. எதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்கன்னா, நேசரேத் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த டாஸ்மார்க் கடைய அந்த இடத்துல இருந்து அகற்றினதுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம நேசரேத் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்த அந்த டாஸ்மார்க் ஒயின் ஷாப் பூட்டியாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா பல பேர் பண்ண போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. 6-7 வருஷமா இல்லைன்னா 10 வருஷமாங்கிறது நமக்கு கரெக்டா தெரியல. மேபி 6-7 வருஷமா இருக்கலாம். மெயின் பஜார்ல இருக்கிறது இந்த ஒயின் ஷாப்பு. அதுவும் நம்ம ஊர் ஒரு கிறிஸ்தவ ஊர் என்பதால இதை கண்டிப்பா அகற்றணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க. இதை இங்க உள்ள கடைக்காரங்கிட்ட நம்ம கேட்போமே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பிரதர் வணக்கம். நீங்க இதுல பழக்கடை வச்சிருக்கீங்க. இங்க இருந்த டாஸ்மார்க்க மூடிட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டாஸ்மார்க்க மூடினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இந்த ஏரியா நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. ஏரியா ஆட்கள் தான் நடமாட்டம் இல்லாம இருந்துச்சு. இப்போ லேடிஸ் பொம்பளைல எல்லாம் நல்லா வராங்க. இன்னும் தொழில் கொஞ்சம் நல்லா எடுத்து நல்லா டெவலப் ஆகும். இப்போ நாசத்து ஏரியாவே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி. இப்போ நம்ம பாக்குற படம் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். நேசரேத் வணிகர் சங்கத்துல இருக்கிற செல்வண்ணை அவங்க முதல்ல இந்த போராட்டங்களை கையில எடுத்தாங்க. அவங்க அதுக்கு பிறகு நிறைய பேர் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. இது போக சமூக வலைதளத்திலையும் நிறைய பேர் இதுக்காண்டி குரல் கொடுத்தாங்க. இது ஒரு தொடர்கதையா போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷமா போராடி இருக்கேன் அப்படின்னு செல்வண்ணை சொன்னாங்க. அது போக கடைசியில நம்ம நேசரேத் கவுன்சிலர், 3வது வார்டு கவுன்சிலர் ஐஜினியஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் கலெக்டர்கிட்ட பல மனு போட்டாங்க. அந்த மனுக்கள் கூட இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கடை இப்போ அகற்றப்பட்டிருக்கு 2024. 2 பேரை மட்டும் சொல்றிய அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அதாவது என் மனசுல பட்டதை நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதற்காக பலர் போராடி இருக்காங்க. சமூக வலைதளத்திலையும் பலர் குரல் கொடுத்திருக்காங்க. எப்படியோ நம்ம நேசரேத் பஸ் நிலையம் பக்கத்துல மக்கள் நடமாட்டத்துக்கு தடையா இருந்த இந்த டாஸ்மார்க் கடையை அகற்றிட்டாங்க. அதுவும் பக்கத்துல ஏகப்பட்ட வீடுகள் இருந்தது. அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை இப்போ பண்ணதுக்கு நம்ம தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து நம்ம எம்பி கனிமொழி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா மூடப்படாத அந்த டாஸ்மார்க்கை இப்போ மூடிட்டாங்க. இப்போ இந்த வீடியோல என்ன வருதுன்னா, நேசரேத்ல நம்ம சீரணி அரங்கம் பக்கத்துல பூங்கா திறந்திருக்காங்க, கலைஞர் பூங்கா. அந்த பூங்கா ஓப்பனிங் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை பை. ஒன்ஸ் அகைன் நம்ம தமிழக அரசுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, பை.
இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.